நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் விருந்தோம்பல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். விளக்கம்: மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள். அரசு சார்பில் படத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை. நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி வகுப்புகள். புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு. வீட்டை அபகரித்துக் கொண்டு துரத்திவிடப்பட்ட முதியவர். மருமகளிடம் இருந்து வீட்டை மீட்டுத் தர கோரி டிஜிபியிடம் மனு. இனி விரிவான செய்திகள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழா கோலாகலம். திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் கொண்டாட்டம். தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழா இன்று புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்று காலை 7 மணி அளவில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் வீராம்பட்டினத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் மாலை அணிவித்தும் அவரது படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். முன்னதாக திமுக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் AFD திடலில் ஒன்றிணைந்து ஈரவண்ண கொடியேந்தி அங்கிருந்து ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் மாநில கழகம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை மேரி கட்டிட வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் ஜெய் சரவணகுமார், திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், பாஸ்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் அந்தந்த தொகுதி கழகங்கள் சார்பில் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் செம்மொழி நாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநில கழகம் சார்பில் இந்த மாதம் முழுவதும் மருத்துவ முகாம்கள், குருதிக்குடை வழங்குதல், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பொதுக்கூட்டம் நடத்தி கலைஞரின் சாதனைகளை விளக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் மதுபோதையில் பாறை இடுக்கில் சிக்கி தவித்தவரை காவல்துறையினரும் பொதுமக்களும் மீட்டு அவரை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடம் எதிரே வெளி மாநிலத்தில் இருந்து வேலைக்காக வந்த நபர் மதுபோதையில் கடற்கரையில் கொட்டி கிடக்கும் பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்டார். அந்த வழியாக நடைபயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் உடனே பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதனை அடுத்து பெரியகடை காவலர்கள் உடனே வந்து பொதுமக்களும் காவல்துறையினரும் இணைந்து இடுக்கில் சிக்கியவரை மீட்டு அவரை விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் ஒரிசாவிலிருந்து புதுச்சேரிக்கு வேலை செய்வதற்காக வந்துள்ளார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து தொலைபேசி மூலம் அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவரை அழைத்துச் சென்றனர். உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2019ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் எம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாதன் அறக்கட்டளை நிறுவனருமான சாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், மேலும் புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் குழுவினர் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நமோ பிட் இந்தியா புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவசெந்தில், துணை ஒருங்கிணைப்பாளர் அமல்ராஜ், ஏம்பலம் சதீஷ்குமார், ரமணா, சங்கர், சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசினை துர்கா சிவசங்கர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று நமோ பிட் இந்தியா சீருடை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொற்கரங்களால் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தனது மருமகளிடமிருந்து வீட்டு சாவியை மீட்டு தரக்கோரி 77 வயது முதியவர் DGP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு பச்சை வாழியம்மன் கோவில் அருகே சொந்த வீடு உள்ளது. இவருடைய மனைவி புவனாவதி காலமான நிலையில் 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இவரது இளைய மகன் ஆனந்த வேலுவுடன் கடந்த சில காலமாக குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப பிரச்சனை காரணமாக ஆனந்தவேலின் மனைவி ஆறுமுகத்தை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் பின்னர் ஆறுமுகம் தனது மூத்த மகன் வீட்டில் தங்கி வருவதாகவும் தெரிகிறது. இதைத் தொடர்ந்து தனது சொந்த வீட்டை இளைய மகன் அபகரித்து விட்டதாக ஆறுமுகம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து மருமகள் கனிமொழி வீட்டின் சாவியை ஆறுமுகத்திடம் ஒப்படைப்பதாக காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த நிலையில் இன்று வரை சாவியை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மருமகளிடம் இருந்து வீட்டு சாவியை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆறுமுகம் DGP அலுவலகத்தில் மனு வழங்கினார். கொரோனா தொற்றை சமாளிக்க புதுச்சேரி அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், திமுக எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கொரோனா தொற்றை சமாளிக்க அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார். இதற்கு முன்னதாக சுதேசி பஞ்சாலையில் இருந்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் இருந்து கடற்கரை சாலை வரை நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். இந்திய அரசு 2025ஆம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகளவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாட வலியுறுத்தியதன் அடிப்படையில் இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் NSS மாணவர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவநந்தன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வரும் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஜிப்மர் நிர்வாக இயக்குநர் என்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 7ஆம் தேதியான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் நோயாளிகள் வருவதை தவிர்க்கவும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியிலுள்ள அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு ICDS வில்லியனூர் கீழ் இயங்கி வரும் 7 அங்கன்வாடி மையங்களை மட்டும் பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீட்டுக்காக ரூபாய் 59 லட்சத்திற்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் இந்த தொகுப்பு பணிக்கான ஒப்பந்த பணி ஆணை சபரிமுத்து ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 58.2 லட்சத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தொகுப்பு பணியிலிருந்து ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியிலுள்ள அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 11,26,000 மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் பிரபாகரன் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால் முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளஞ்சரணி உலகநாதன் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், கணேசன், ரவி, கணபதி, ஜெய்சங்கர், மண்ணாங்கட்டி, பாஜக நிர்வாகிகள் முருகவேல், நரேஷ், மணிமாறன், சூர்யா, ஜெகன், நந்தா, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மிஷன் வீரமங்கை திட்டத்தின் கீழ் தற்காப்பு கலை பயிற்சி புதுச்சேரி காவல்துறையால் பயிற்றுவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பாக தற்காப்பு கலை கற்றுவித்தல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மூலக்குளத்தில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் கலை கல்லூரி மாணவிகளுக்கு மிஷன் வீரமங்கை திட்டத்தின் கீழ் பேருந்தில் பயணிக்கும் போதோ அல்லது தனியாக நடந்து செல்லும் போது தங்களை பாதுகாத்து கொள்ளும் விதமாக மாணவிகளுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவும் நொடிப்பொழுதில் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த பயிற்சி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என காவல் கண்காணிப்பாளர் அனிதாராய் மாணவிகளிடம் தெரிவித்தார். இந்த பயிற்சியானது புதுச்சேரி காவல்துறை மூலம் 14 நாட்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பிறந்தநாள் விழா கொண்டாடிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய அயலக காங்கிரஸ் ஐரோப்பா மாநிலத்தின் பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் சார்பாக உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ரகுமான், சந்திரிகா, பாபுலால், சகுந்தலா, தியாகராஜன், வேல்முருகன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான், ஜெயலுல்லாபுதீன், புகழேந்தி, மரி, சிவாஜிராவ், ஆப்தர், சுரேஷ், பன்னீர்செல்வம், வேலு, செல்வம், மீனா, பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள். அரசு சார்பில் படத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள் மரியாதை.
நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி வகுப்புகள். புதுச்சேரி காவல்துறை ஏற்பாடு. வீட்டை அபகரித்துக் கொண்டு துரத்திவிடப்பட்ட முதியவர். மருமகளிடம் இருந்து வீட்டை மீட்டுத் தர கோரி டிஜிபியிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.